கர்நாடக மாநிலம் ஆசன் மாவட்டத்தில் கடந்த 40 நாட்களில் 45 வயதுக்கு உட்பட்ட 23 பேர் மாரடைப்பு காரணமாக இறந்தனர். இவர்களில் 6 பேர் 19 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள். இதேபோல கதக் மாவட்டத்திலும் 20க்கும் மேற்பட்டோர் திடீர் மாரடைப்பால் இறந்தனர். இதனால் மக்கள் பீதியில் உறைந்தனர். கர்நாடக அரசு மருத்துவக் குழு அமைத்து விசாரணை நடத்தியது. ஆய்வறிக்கை சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. கொரோனா பாதிப்பிற்கு பிறகு மாரடைப்பு அதிகரித்து இருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஆனால் இதற்கு தடுப்பூசி காரணம் அல்ல. கொரோனா பாதித்து குணமடைந்தவர்களுக்கு இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் தாக்கம் அதிகரித்தது கண்டறியப்பட்டுள்ளது. திடீர் மாரடைப்பிற்கு இதுவும் ஒரு காரணம் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து கர்நாடக மக்கள் மத்தியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. மைசூரு, பெங்களூருவில் உள்ள பிரபல ஹாஸ்பிட்டலில் இதய பரிசோதனைக்காக வருவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஆனால் இதய பரிசோதனை செய்து கொள்வது மட்டுமே பிரச்சனையை தீர்த்துவிடாது என டாக்டர்கள் சொல்கின்றனர். மக்கள் குறிப்பிட்ட மருத்துவமனையை மட்டுமே நாடுவதை விடுத்து அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கும் செல்லலாம். இதய பரிசோதனை செய்து கொள்வது மட்டும் எதிர்காலத்தில் இதய நோய் ஏற்படுவதை தடுத்துவிடாது. மக்கள் தங்களின் வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். உடற்பயிற்சி, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அவசியம். அதை விடுத்து மொத்தமாக மருத்துவமனையில் குவிந்தால் ஏற்கனவே உள்நோயாளிகளாக இருப்பவர்களுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை வழங்க முடியாமல் போய்விடும். வதந்திகளை நம்ப வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.